கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுவே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம் ஆகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நீர் மாத்திரம் போதுமாட்டவரே. தூய ஆவியானவரே சொல்லி இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்றேன். அருமை தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, தினமும் என் இதயத்தை மட்டும் தேடு. வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். ஓ மானிடா, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? வேறு எதை கேட்கிறார்? இன்னைக்கு அவர் உன்னிடத்திலே கேட்பது, என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, தினமும் என் இதயத்தை மட்டுமே நீ தேட வேண்டும். என் இதயத்தை மட்டுமே நீ தேடணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் தரும் அருள் என் இதயத்திற்கு
ஒரு புதிய வழியை உனக்கு திறந்து தரும். உனக்கு நான் தரும் அருள், என் அருள் உனக்கு போதும். உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். எனவே நான் என் வலுவின்மையை பற்றி தான் பெருமை பாராட்டுவேன். ஆமன் பார்த்தவர்களே, என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் தரும் அருள் என் இதயத்திற்கு ஒரு புதிய வழியை உனக்கு திறந்து தரும். எதை விரும்புகிறார்? தினமும் என் இதயத்தை மட்டும் நீ தேட வேண்டும். என் செய்திகளை பெற்றுக்கொள்ளும் உன்னிடம் நான் கேட்பது இதுவே. நீ எவ்வளவு கடினமான சூழலில் வேலை செய்கிறாய் என்பதை நான் அறிவேன். என் வியாகுலம் நிறைந்த மாசற்ற இதயத்தில் நீ ஞான விதத்தில் இணைந்திருக்கும்படி, ஒன்றாய் இருக்கும்படி இந்த வார்த்தையை உனக்கு அனுப்புகிறேன். இந்த வார்த்தையை உனக்கு நான் அனுப்புகிறேன். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, செய்ய வேண்டியது என்ன? என் இதயத்தை மட்டும் தேடு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மனம் உடைந்தவராய், ஒரு சாதாரண மனுஷனை போல, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன், ஏன் என்னை கைவிட்டேன் என்று தேம்பி அழுவார். அந்த வார்த்தை பிதாவுக்கு, தந்தை கடவுளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். என் அன்பு குழந்தாய், உன்னுடைய இனிய பரிசுத்த ஆவியானவரால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எவ்வித அச்சமும் இனி என்னிடம் நீ காண மாட்டாய். நீ என்னிடம் வா, என்னிடம் வா. உன்னை துன்புறுத்தும் அனைத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன். என் கரங்களின் இடையில் பாதுகாப்புடன் தங்கி இருக்கும்படி உனக்கு அமைதியை அருள்வேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, தினமும் என் இதயத்தை மட்டுமே நீ தேடு. என் இதயத்தை மட்டுமே தேடு. அவனுடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, அதிகாலையில் அவருடைய திரு சமூகத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகளை நம்மை ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புகிறார். இதை கேட்கின்ற, கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, வந்திருக்கின்ற, வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரையும் நீர் வழி நடத்துவீர், பொறுப்பேற்றுக் கொள்வீர். ஆண்டவரே, பேதுருவை பார்த்து நீ சொன்னது போல, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகுடிகளை பேணிவள, என் ஆடுகளை பேணிவள, என் ஆடுகளை பேணிவள என்று சொன்னீரே அப்பா. இதோ அடியேன் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த சிறு மந்தை சிதறி போய்விடாமல் உம்முடைய கரத்திற்குள்ளே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்திற்குள்ளே, உம்முடைய இரக்கத்தின் கரத்திற்குள்ளே, உம்முடைய அரவணைப்பின் கரத்திற்குள்ளே என்றும் எப்போதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.